இமயமலையின் உச்சியில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பனிப்பிரதேசம். கடும் பனிப்புயல் வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரு அதிநவீன ஹெலிகாப்டர் பனிப்புயலை கிழித்துக் கொண்டு ஒரு குகையின் வாசலில் தரையிறங்குகிறது. டாக்டர் மூர்த்தி ஹெலிகாப்டரில் இருந்து இறங்குகிறார். அவர் முகத்தில் பதற்றம். கையில் ஒரு விசித்திரமான கருவி இருக்கிறது. கமல் அந்த குகைக்குள் செல்கிறார். உள்ளே வெளிப்புறத்தை விட குளிர் அதிகம். குகையின் நடுவில் ஒரு கண்ணாடி கூண்டு போன்ற அமைப்பு இருக்கிறது. கூண்டுக்குள் மாணிக்கம் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அடர்ந்த தாடி, முகத்தில் அமைதி. ஆனால் உடலைச் சுற்றி ஒரு மெல்லிய பனி படர்ந்துள்ளது. டாக்டர் மூர்த்தி சொன்னார், மாணிக்கம், நேரம் வந்துவிட்டது. பூமிக்கு உன் தேவை வந்துவிட்டது. எந்த அசைவும் இல்லை. அவர் சிலை போல அமர்ந்திருக்கிறார். கமல் தன் கையில் உள்ள கருவியை இயக்குகிறார். டாக்டர் மூர்த்தி சொன்னார், சாதாரண குரல் அவரை எழுப்பாது. அவருக்கு மக்களின் வலி கேட்க வேண்டும். கமல் ஒரு பட்டனை அழுத்துகிறார். முந்தைய எபிசோடுகளில் வில்லனால் கடத்தப்பட்ட குழந்தைகள் அழுத குரல், அவர்களின் பெற்றோரின் கதறல், சைக்கோவின் சிரிப்பு என எல்லா சத்தங்களும் குகைக்குள் எதிரொலிக்கிறது. ஒலி அளவு கூட கூட மாணிக்கத்தின் புருவத்தில் ஒரு சிறிய அசைவு தெரிகிறது. அவர் உடலைச் சுற்றியிருந்த பனி லேசாக உருக ஆரம்பிக்கிறது. சத்தத்தின் உச்சத்தில் திடீரென ஒரு அமைதி. BGM, பாட்ஷா தீம் மியூசிக்கின் ஒரு புதிய பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ரா வெர்ஷன் மெதுவாக ஒலிக்கத் தொடங்குகிறது. கேமரா மாணிக்கத்தின் முகத்திற்கு மிக அருகில் செல்கிறது. சட்டென்று அந்த கண்கள் திறக்கின்றன. அவர் கண்களில் ஒரு தீப்பொறி. அவர் கண்களை திறந்த வேகத்தில் கண்ணாடி கூண்டு சுக்குநூறாக உடைகிறது. குகைக்கு வெளியே வீசிக்கொண்டிருந்த பனிப்புயல் ஒரு நொடி ஸ்தம்பிக்கிறது. மாணிக்கம் சொன்னார், எத்தனை வருஷம் ஆச்சு மூர்த்தி? டாக்டர் மூர்த்தி சொன்னார், உனக்கு சில நொடிகள், பூமிக்கு 30 வருஷம். ஆனா இப்ப வந்திருக்கவன் சாதாரண ஆள் இல்ல, காலத்தையே தன்கிட்ட வச்சிருக்க ஒருத்தன். மாணிக்கம் லேசாக சிரிக்கிறார். அவர் கையை உயர்த்துகிறார். அவர் கையில் ஒரு பழமையான காப்பு இருக்கிறது. அதில் உள்ள சிறிய சக்கரங்கள் சுழல ஆரம்பிக்கின்றன. மாணிக்கம் ஸ்டைலாக திரும்புகிறார். மாணிக்கம் சொன்னார், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இப்போ சொல்றேன். அந்த அரக்கனுக்கு முடிவு கட்ட இந்த பாட்ஷா திரும்ப வந்துட்டான். திரை அதிர்கிறது. பாட்ஷா 2 டைட்டில் கார்ட் தோன்றுகிறது.